முன்புதான் மிக துயரமான ஒரு செய்தியை கேட்டறிந்தோம். ஆனால் அந்த இரு சிறார்கள் வேள்வி குதிரையை களவாடியும் சென்றிருக்கிறார்கள். அவர்களின் செயல் எங்கள் மனிதனை மிகவும் வேதனையடையச் செய்திருக்கிறது. தங்களுடைய ராம ராஜ்யத்திற்கு இடையூறாக வந்துள்ள அந்த 2 முனி சிறார்களையும் நீங்கள் தண்டித்தே ஆக வேண்டும். அரியா சிறுவர்களை கொன்றால் தான் ராமராஜ்யத்தின் கனவு நினைவாகுமா? இந்த பூமியில் ரத்தம் சிந்த வேண்டுமா? அவர்கள் இருவரும் நோயை போக்கினார்கள். தங்கள் உயிரை பணயம் வைத்து ஓர் கிராம மக்களின் உயிரை காப்பாற்றினார். அவர்கள் வேள்வி குதிரையை களவாடியதற்கான காரணத்தை அறிய விரும்புகிறேன். மன்னா, அவர்கள் களவாடினார்கள் என்று தாங்களே கூறுகிறீர்கள். அயோத்தியின் நற்பெயருக்காக 2 உயிர்களை கொல்ல வேண்டுமா? நீங்கள் அனைவரும் ராமராஜ்யத்திற்காக கவலை கொள்கிறீர்களா அல்லது தங்கள் உயிருக்காகவா? அந்த சிறார்களின் செயலிலும் நீதி உள்ளது. தங்களுக்கு நான் வாக்களிக்கிறேன். ராமன் தன் அயோத்தியை எந்த துயரமும் நெருங்க விட மாட்டான். அவரை நிறுத்துங்கள். அவர்தான் அனைத்திற்கும் பதில் கூறிவிட்டாரே. பெரிய பாவத்தை செய்யவிருந்தோம். நம்முடைய மன்னரையே சந்தேகித்து விட்டோம். நீங்கள் இருவரும் யார்? மீண்டும் வலிப்பு ஏற்பட்டவனை காப்பாற்றுங்கள். யாராவது வைத்தியரை கூப்பிடுங்கள். என்ன யோசிக்கிறீர்கள் அண்ணா? இவனே துணிந்து விட்டான், நாமும் துணிந்து விடுவோம். விட்டு விடலாம். விட்டுவிட்டால் அவன் மீண்டும் ஓடி விடுவான். இப்பொழுதுதான் இவர் குதிரையை மறைத்து வைத்திருக்கும் இடத்தை கூறினார். எப்பொழுது கூறினான்? இப்பொழுதுதானே கூறினார். குதிரை எங்கிருக்கிறது? ஓஹோ, நீங்களும் கேட்கவில்லையா? சற்று நேரத்திற்கு முன்புதான் என் உயிரே போனாலும் சரி, கவலையே இல்லை என்று கூறினீர்கள். இந்த மாயாவி குதிரை இருக்கும் இடத்தை எப்பொழுது கூறினான்? அதை இன்னும் கூறவில்லை. அதுவே நம்மை அங்கு அழைத்து செல்லும். அவர் அடிக்கடி ஒரே திசையை நோக்கிதான் பார்த்தார். அவர் பார்த்ததை நாங்கள் கவனித்து விட்டோம். நாம் அவரை பின்தொடர்ந்து அவரை பிடித்து விடலாம். பிரபு ராமருக்கு இது தெரிந்தால் அவருடைய மகன்களா? அதாவது பக்தர்கள் வீரர்கள் மட்டுமல்ல, அதிபுத்திசாலிகள் என்றும். நாம் குதிரையோடு நேராக பிரபுவிடம் சென்று விடலாம். முதலில் குதிரையை பிடிக்கற்றதையெல்லாம் பிறகு முடிவெடுத்துக் கொள்ளலாம். அமுதேசர் ஒரு பாகம் நகலாத திரிபுர நாயகி போற்றி. எங்களை இங்கு கொண்டு வந்து சேர்த்ததற்கு கோடான கோடி நன்றிகள். வாழ்க ராமன்! என்னவாயிற்று? யார் உன்னை இப்படி செய்தது? அந்த அனுமன், லவனும் குசனும் குதிரை உள்ளத்தை நெருங்கி விட்டார்கள். என் லவன் குசனை காப்பாற்றுங்கள் அம்மா.